பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான பிரசங்கியாரின் பிரசன்ன வசனம் அது 12வது அதிகாரம் 12வது வசனம். பிரசங்கி 12:12. என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடியவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. அதாவது பிரசங்கியார் மகளே, அதாவது மனித குலத்தில் உள்ளவர்களே, அவங்கள எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இந்த அதிகாரங்களில் இந்த வசனங்களில் நான் குறித்துள்ள புத்திமதிகளை கேட்டு புத்தி கூர்மையுள்ளவர்களாய் புத்தி அடைவீர்களாக, அறிவு கூர்மை உடையவர்களாக மாறுவீர்களாக. இது குறித்து இன்னும் நிறைய புஸ்தகங்கள் எழுதுறதுக்கு முடியல என்னால. ஆனா அதிகமாக எழுத அவ்வளோத்தையும் நம்ம படிக்க மாட்டோம், கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம படிப்போம் இல்லையா? அதே மாதிரி அதை புரிந்து கொண்ட பிரசங்கியார் சில அதிகாரங்களையே குறிப்பிட்டிருக்கிறார். 12 அதிகாரங்களால் மொத்தமே. அதை அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. அதாவது ரொம்ப படிக்க ரொம்ப டயர்ட் ஆயிரும். இது சரி, ஐயோ இது படிக்கும், இப்போ ஒரு 12 அதிகாரம் தான் இருக்கு அப்படின்றப்ப வில் ரெடி டு ஸ்டார்ட். இல்லைன்னா ஒரு நிறைய அதிகாரங்கள் இருக்கும்போது அது எல்லா நேரமும் அதை நம்மளால ஆரம்பிக்க முடியாது. ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு இதோட இருக்கும்போது தான் நம்ம ஆரம்பிக்க முடியும், நிறைய அதிகாரங்கள் இருந்திருந்தால். அதே 12 அதிகாரங்கள் அப்படின்னும் போது அதில் உள்ள கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்ள விரும்பி இருப்போம். அதனாலதான் அவர் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. அதனாலதான் நிறைய அதிக அதிகாரங்கள் நான் எழுதவில்லை. இதுல குறிப்பிட்டுள்ள புத்திமதிகளை கேட்டு புத்தி அடைவீர்களாக, ஞானம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி மனிதர்களை சொல்லியிருக்கிறார். மீண்டும் நாளை இது போன்ற ஒரு சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.